குரு ஆதித்ய யோகம். இந்த யோகம் இருந்தால் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டார். பல கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் முக்கியமான பதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. அதுவே யோகம். தனஸ்தானாதிபதி ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறதும் தன காரகனும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதும் இணைவு இருக்கு. அற்புதமான இணைவு. ஏற்கனவே குரு பகவான் உச்சமாக நம்ம ராசியில இருக்கார். இதுக்கு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிக்கி துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலராக போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் நெஞ்சிற்கினிய கடகராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான ஆடி மாசம் பிறக்குது. கடகராசிக்காகவே இந்த ஆடி மாசம் பிறக்குது. கடகராசிக்காரர்களுக்கு ராசியில சூரிய பகவான், குரு பகவான் ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை. பொதுவாகவே கடகராசியில பிறந்தவர்கள் ஆளுமை மிக்கவர்கள். நீங்க பெரிய பெரிய அலுவலகங்கள்ல பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா ஒண்ணு கடகராசிக்காரங்களா இருப்பாங்க, இல்லாட்டி சிம்மராசிக்காரங்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு நிறைய தடைகள் உயர் பதவிகள் அடைவதில் இருக்கும். அடைந்த பிறகு பிரச்சனை இருக்கும். கடகராசி சிம்மராசிக்காரர்களுக்கு உயர் பதவிகள் எளிமையாக கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்பொழுது உள்ள கிரக நிலை, ஆடி மாசத்து கிரக நிலை ரொம்ப சாதகமா மிக நன்றாக இருக்கிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பார். இப்ப ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே குரு பகவான் உச்சமாக நம்ம ராசியில இருக்கார். இதுக்கு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது பேர் சிவராஜ யோகம். இந்த யோகம் இருந்தால் வாழ்க்கையில உச்சத்தை தொடரும். ஒருத்தருடைய ராசியில குரு பகவான் இருக்கார், சூரிய பகவானோடு தொடர்பு இருக்கிறார்னாலே அவங்க பெரிய பெரிய நிலைமைக்கு வராங்க. நல்ல புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துடைய சிறப்பு, இது ஆடி மாதம். ஆடி மாதத்துக்கு சூரிய பகவான் கடகத்தில் அமர்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் கிடைக்குது. ஒரு ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்மளை நோக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கிடைக்கும். தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். அதுவும் சூரிய பகவான் தான் தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பலருக்கு இப்ப அரசியல் பொறுப்புகள் கிடைக்கும். நீங்களே ஒரு அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். நீங்களே ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் நிறைய முன்னேற்றம் இப்போ உங்க லைஃப்ல. பல கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் முக்கியமான பதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. அதுவே யோகத்தை. சூரியன் ராஜா, அந்த ராஜாவுடைய இணைவு உங்களோட இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு அப்பாவா இருக்கீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாசம் இது. ஏன்னா குரு சேர்ந்துட்டார். குருனா குழந்தைகள். ஒரு தந்தையாக நீங்க இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைகளை வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு வந்துருவீங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரன்னு பாக்குறாங்க, இந்த மாசம் கூடிடும். இல்ல உங்க பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்காக ஒரு முக்கியமான முடிவு இந்த மாசம் எடுப்பீங்க. உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும். பெரிய யோகம். தனஸ்தானாதிபதி ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறதும் தன காரகனும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதும் இணைவு இருக்கு. அற்புதமான இணைவு. வாக்கு வன்மை பெருகும். பேச்சுல நிறைய பேசுவீங்கன்னு நான் சொல்லல, கம்மியா கூட பேசுவீங்க. ஆனா பேசுற பேச்சுடைய டெப்த் இருக்கு பாருங்க, ஆழம். மிகப்பெரிய வல்லமை உங்க பேச்சுல இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை அந்த பேச்சுல இருக்கும். உங்களுடைய கௌரவம் ஒருபடி அப்படி உயர்ந்து நிற்கும். ஒரு ஆபீஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு உட்படக்கூடிய சபார்டினேட்ஸ் நடுங்கி போயிடுவாங்க. சமூகம் உங்களை வியந்து பார்க்கும். அப்படிப்பட்ட மாசம் கடகராசிக்காரங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த சமூகம் உங்களை வியந்து பார்க்கும், பாராட்டும், உங்க முயற்சிகள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணும். 12ஆம் இடத்தின் அதிபதியாகிய புதன் பகவான் மாச துவக்கத்துல ஆட்சி
நிறைய வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அமையும். பிசினஸ் தொடர்பான பயணங்கள் அமையும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் நான் படிக்கணுங்க அப்படிங்கிற கனவு இருக்கும் பாருங்க, அது நனவாகக்கூடிய மாசம். 2ஆம் இடத்துல சுக்கிரன். கடகராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சுக்கிரன் கேது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனை. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன், பாதகாதிபதி. ஆகவே பல கடகராசிக்காரர்களுக்கு மனைவியோடு வாழ்க்கையில ஒத்து போகிறதே கிடையாது. குடும்பத்துல பாசமா இருப்பீங்க, குடும்பத்துக்காக செய்வீங்க, குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அதுதானே உண்மை கடகராசிக்கு. ஏன்னா சுக்கிரன் பாதகாதிபதி. அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் இந்த மாசத்துல கன்னிராசியை பார்த்து போய் நீச்சம் ஆயிடுறாரு. அது வரைக்கும் உள்ள நேரம், அதாவது கன்னிராசிக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாரு சுக்கிரன். அது வரைக்கும் உள்ள நேரம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால இன்னும் பிரச்சனைகள் பெரிதாகதோ, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வருவதோ கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கு. சார் வேலை ரீதியா எனக்குள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னா டெஃபினட்டா சால்வ் ஆகும். ராசியில குரு இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சாதகமான சுமூக சூழ்நிலை இருக்கும். வேலையில சனியை குரு பார்க்கிறாரு. சனி வக்கரம் தான் இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை தூய்மையான பார்வை. சனி பார்வையை என்னைக்கும் பாராட்ட முடியாது, ஆனால் குருவுடைய பார்வையை பாராட்டலாம். குரு தூய்மையான குருவாக, உச்ச குருவாக, அதிக பலம் தரக்கூடிய குருவாக, பலன் தரக்கூடிய குருவா இருக்கார். பினான்சியல் பொசிஷன் உயருது, ஆபீஸ்ல உயர் பொறுப்புகள் வந்து சேருது. செவ்வாய் பகவான் முதல்ல பாதகத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணிடுறாரு, மெல்ல இந்த மாதத்துல அதாவது ஆகஸ்ட் 2, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஆடி மாதம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 2ல மிதுன மனைக்கு வந்து உட்கார்றாரு செவ்வாய். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்கும், புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். இப்ப படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள், பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பயன்படுத்தணும். 8ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும், சில பேர் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க. எதுக்கும் அஞ்ச மாட்டீங்க. ஏன்னா கடகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை பவர் இந்த மாசம் அப்படி இருக்கு. சூரியன் குருவுடைய சேர்க்கை. நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுவீங்க, தான தர்மங்கள் பண்ணுவீங்க, செல்வ செழிப்பு பெருகும். உங்கள் பிள்ளைகள் நலன்கிறது எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் பினான்சியல் செக்டார்ல இருக்கீங்க பாருங்க, முக்கியமான டிசிஷன் இப்போ நீங்க எடுப்பீங்க. சில பேர் வேலை மாற்றம் செய்யலாம்னு பார்ப்பீங்க. தொலைதூரத்து பயணங்கள் திருப்திகரமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன சுப காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல நேரம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த மாதம் என்ன பண்ணணும், பெண் தெய்வங்களுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. சார் சிவனே வந்து சரணடையக்கூடிய ராசி கடகராசி. இந்த மாசம் கடகராசிக்கு சக்தி வீடுன்னு பேரு. அது பார்வதி வீடு. அங்க சிவனே வந்து ஐக்கியமாகிறார். அப்படிப்பட்ட நேரம் உங்களுடைய பவர்ஃபுல்லான நேரம் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசம் என்ன பண்ணணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடக்கூடாது, ஒரு வெள்ளிக்கிழமை கூட விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணிடணும், இந்த ஆடி மாசத்துல பக்கத்தில் உள்ள கோயில்ல போகணும், பெண் தெய்வங்களுடைய நாமாக்களை சொல்லணும். ஓம் பிரக்ருத்யை நமஹ, இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 108 முறை சொல்லுங்களேன். ஓம் பிரக்ருத்யை நமஹ, கரெக்டா சொல்றீங்க. அதுதான் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் உட்காந்து கூட சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க. பவர்ஃபுல். நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். நல்ல வெள்ளி நகைகள் வாங்குற யோகம், தங்கம் வாங்குற யோகம்லாம் இந்த மாசம் பலருக்கு இருக்கு. பொருளாதார நிலையா உயரக்கூடிய காலம். வாகனங்கள் மட்டும் அப்பப்போ ரிப்பேர் வச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. செல்போன் ரிப்பேர் ஆகும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தாண்டி வெற்றிகள் காத்திருக்கு. கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க கட்டுப்பாடு, நாவு கட்டுப்பாடு, ரொம்ப டேஸ்டானது சாப்பிடணுங்கிற நினைப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல மாசம். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்பற்றுங்க, நல்லா இருக்கும். என்ன அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க. சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம்.
இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போதுதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.